இன்னைக்கு பெண்கள் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு சுய சம்பாத்தியத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய வாழ்க்கையை நடத்தக்கூடிய இந்த நேரத்தில் கூட இன்னும் அவங்க இப்படிதான் ஒரு ஆடையை போட்டிருக்கணும், இப்படிதான் வரணும், பொது இடங்களுக்கு வரும்போது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவது என்பதே ஆண்களினுடைய இயலாமையத்தான் காட்டுது. ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப ஃபேட்டா குண்டா இருக்கிறவங்க இவன் குண்டா இருக்கான் ஃபேட்டி பீப்புள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க மனசுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வெளியே சொல்லனால உள்ள அவங்க அதிகமா ஃபீல் பண்ணுவாங்க, வெக்ஸ் ஆவாங்க, மனம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால யாருமே டீஸ் பண்ணக்கூடாது. இல்ல போத் ரெண்டு பேருமே பாதிக்கப்படாதான் செய்யறதுனால ஸோ அது பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அது பண்றதுனால அவங்க ரொம்ப டிப்ரெஷன் அண்ட் சம்திங் ரொம்ப மன அழுத்தத்துக்கு போறாங்க. அதனால அப்படி பண்ணக்கூடாது, ஸோ பண்ணாதீங்க. அதாவது உருவ கேலி அப்படிங்கிறது அதிகமாக பெண்களை பாதிக்குது அப்படிங்கிறதான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது உருவ கேலி என்பது நிச்சயமாக ரெண்டு பேரையும் மனதளவில் பாதிக்கிற ஒரு விஷயம்தான். இந்த ஒரு சம்பவம் என்பது தமிழகத்தில் பத்திரிகையாளர் மட்டும் நாங்கள் சொல்லலை, சமூகத்தில் பொது